வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். நாம் டிவி 365 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நாம் டிவி 365 உடனே சப்ஸ்கிரைப் ஷேர் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். கூகுள் பே இனி இலவசம் கிடையாது. பணம் அனுப்புனா GST உடன் பணம் வசூலிக்கப்படும். கூகுள் பே யூசர்கள் அதிர்ச்சி. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மிகுந்த வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் UPI மூலமாக மக்கள் எளிதாக பணம் அனுப்பவும், பணம் பெறவும் மற்றும் பல வகையான கட்டணங்களை செலுத்தவும் தொடங்கியுள்ளனர். இதில் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற UPI பயன்பாடுகள் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. கூகுள் பே என்பது இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படும் UPI தளங்களில் ஒன்று. இது வழியாக மக்கள் மின்சாரம், எரிவாயு, நீர், மொபைல் ரீசார்ஜ் போன்ற பல தேவையான செலவுகளை எளிதாக செலுத்தி வருகின்றனர். ஆனால் சமீபத்தில் கூகுள் பே நிறுவனம் தனது பில் செலுத்துதலுக்கான வசதிக் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் சில பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இனி கூகுள் பே வழியாக மின்சாரம், எரிவாயு போன்ற பயன்பாட்டு கட்டணங்களை டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி செலுத்தும் போது ஒரு சிறிய வசதிக் கட்டணம் விதிக்கப்படுகிறது. இது பரிவர்த்தனை மதிப்பின் 0.5% முதல் 1% வரை இருக்கலாம். கூடுதலாக இந்த கட்டணத்துடன் GST கூட சேர்க்கப்படும். டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தும் போது பரிவர்த்தனை தொகையின் 0.5% முதல் 1% வரை கட்டணம் வசூலிக்கப்படும். கூடுதலாக பொருந்தக்கூடிய GSTயும் சேர்க்கப்படும். ஒரு வாடிக்கையாளர் தனது கிரெடிட் கார்டு மூலம் மின்சார கட்டணத்தை செலுத்தினால் ₹15 வரை வசதிக் கட்டணமாக வசூலிக்கப்படும். தற்போது UPI வழியாக பணம் செலுத்தும் போது எந்த வசதிக் கட்டணமும் இல்லை. கூகுள் பே மற்றும் பிற UPI செயலிகள் நீண்ட காலமாக இலவச சேவைகளை வழங்கி வந்தன. இதனால் வாடிக்கையாளர்கள் எளிதாக எந்தவிதமான கூடுதல் செலவும் இல்லாமல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது தொடர்ந்து கொண்டிருந்தது. 3000 பேருக்கு வேலையும் ரெடி. ஆனால் இந்த இலவச சேவைகளை தொடர்ந்து வழங்குவது பணப்பரிமாற்ற சேவைகள் வழங்கும் நிறுவனங்களுக்கு நஷ்டமாக மாறிவிட்டது. இதனால் கூகுள் பே போன்ற நிறுவனங்கள் கூடுதல் வருவாய் உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளன. இதற்காகவே பல பின்டெக் நிறுவனங்கள் தள கட்டணங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன. வாடிக்கையாளர்கள் அதிகளவில் UPI வழியாக பணம் செலுத்த ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். கூகுள் பே தனது சேவைகளுக்கான செயலாக்க கட்டணங்களை ஈடு செய்ய முடிகிறது. வணிக ரீதியாக கூகுள் பே நிறுத்தாமல் செயல்பட முடியும். எனவே கூகுள் பே மட்டுமல்லாமல் மற்ற பல நிறுவனங்களும் வசதிக் கட்டணங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன. போன்பேல் சில டெபிட், கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பேடிஎம் மொபைல் ரீசார்ஜ் மற்றும் சில UPI பரிவர்த்தனைகளுக்கு ₹1 முதல் ₹40 வரை கட்டணம் வசூலிக்கிறது. அமேசான் பே, பாரத் பே போன்ற தளங்களும் மெதுவாக இதே போக்கை பின்பற்றுகின்றன. இந்த நிலைமை வருங்காலத்தில் மற்ற நிறுவனங்களையும் இதையே பின்பற்ற வைக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இந்த மாற்றம் நேரடியாக வாடிக்கையாளர்களை பாதிக்கக்கூடியது. இதுவரை இலவசமாக கூகுள் பே வழியாக மின்சார, எரிவாயு கட்டணங்களை செலுத்தியவர்கள் இப்போது கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். சிறிய தொகைக்கு பில் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் செலவாகும். அதிக தொகை பரிவர்த்தனை செய்யும் போது 0.5% முதல் 1% வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கூடுதல் செலவாகலாம். வாடிக்கையாளர்கள் பேடிஎம், போன்பே நேரடி வங்கி பரிவர்த்தனை போன்ற மாற்று வழிகளை தேடலாம். கூகுள் பே இந்த வசதிக் கட்டணத்தை 2023ஆம் ஆண்டு முதல் மொபைல் ரீசார்ஜ்களுக்கு ₹3 வரை கட்டணமாக அறிமுகப்படுத்தியது. இது தற்போது பயன்பாட்டு கட்டணங்களுக்கும் பயன்படுத்தப்படும் என்ற நிலை உருவாகியுள்ளது. தற்போது UPI வழியாக பணம் செலுத்தும் போது எந்த வசதிக் கட்டணமும் இல்லை. கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற தளங்கள் கட்டண சேவைகளை பணமாக்க இந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இனி வருங்காலத்தில் கூடுதல் கட்டணங்கள் எவ்வாறு அமையும் என்பதையும், இது வாடிக்கையாளர்களின் பழக்க வழக்கங்களை எவ்வாறு மாற்றும் என்பதையும் பொறுத்திருந்து கவனிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் நாம் டிவி 365 உடன். மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாம் டிவி 365 செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.